ஒரு உண்மை சொல்றேன். கிரகண நேரத்துல நீங்க செய்யற ஒரு சின்ன தவறு, அது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா அதோட விளைவு ரொம்ப பெரியதாக இருக்கலாம். அடுத்த பல மாதத்துக்கான உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கலாம். பல பேருக்கு கிரகணம் வந்தா பயம் வரும். சில பேருக்கு அது ஒரு அழகான வானியல் நிகழ்வு. சில பேருக்கு அது வெறும் நிழல் விளையாட்டு. ஆனா உண்மை என்னன்னா, கிரகணம் பயப்பட வேண்டிய விஷயமும் இல்ல, சும்மா ரசிக்கிற விஷயமும் மட்டுமில்ல. அது ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றம். பிரபஞ்சத்துல ஒரு பெரிய ஸ்விட்ச் மாறுற மாதிரி. இந்த வீடியோ முடியும் நேரத்துக்குள்ள கிரகணம் ஒரு சாபமா இல்ல, ஒரு ரகசிய வரமா இருக்குதுன்னு நிச்சயமா புரியும். பட்டப்பகல்ல சூரியன் மறையும்போது உலகம் முழுக்க ஏன் அமைதியாகுது? பறவைகள் ஏன் பறக்காம நிக்குது? விலங்குகள் ஏன் சத்தம் போடாம நிக்குது? கடல் அலைகள் கூட சிறிது நேரம் மந்தமாகிற மாதிரி தோணுது. மனிதர்களுக்கு மட்டும் ஏன் உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் வருது? இது மூட நம்பிக்கையா? இல்ல நம்ம உடம்ப நம்மை விட நன்றாக புரிஞ்ச முன்னோர்களோட அறிவா? நம்ம முன்னோர்கள் எதையும் சும்மா சொல்லல. அவங்க பார்த்தார்கள், அவங்க கவனிச்சாங்க, அவங்க அனுபவிச்சாங்க, அப்புறம்தான் ஒரு வழக்கமா மாற்றினாங்க. நம்ம வயிறு ஒரு சாதாரண அரைச்சல் மெஷின் இல்ல. நம்ம வயிறு ஒரு பயோ-சோலார் ரியாக்டர். சித்த மருத்துவத்துல ஜீரண சக்திய ஜாட்டர் அக்னின்னு சொல்வாங்க, அதாவது வயிற்றுத் தீ. இந்த தீ சரியா எரியணும்னா சூரியனோட சக்தியும் பூமியோட காந்த சக்தியும் ரெண்டும் சேரணும். சூரியன் உதிக்கும்போது நம்ம உடம்பு மெதுவா மெதுவா ஆக்டிவ் ஆகுது. சூரியன் உச்சிக்கு வரும்போது நம்ம ஜீரண சக்தியும் உச்சிக்கு போகுது. அதனாலதான் மதிய உணவு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. சூரியன் மறையும்போது நம்ம உடம்பு ரெஸ்ட் மோடுக்கு போகுது. இது இயற்கை. இது ஆயிரக்கணக்கான வருஷமா நடக்கிற ஒரு சுழற்சி. ஆனா கிரகணம், பட்டப்பகல்ல திடீர்னு சூரியன் மறையுது. இது நம்ம உடம்புக்கு ஒரு ஷாக், ஒரு கன்ஃபியூஷன். அந்த நேரத்துல ஜீரண அமில சுரப்பு ரொம்ப குறைஞ்சிடும், கிட்டத்தட்ட 0. அப்போ சாப்பிட்டா செரிக்காது. செரிக்காத சாப்பாடு வயிற்றுக்குள்ள புளிச்சு போய் ஆமம்னு சொல்லப்படுற விஷமா மாறும். ஆமம்தான் பல நோய்களின் அடிப்படை. வயிற்றுப் பிரச்சனை, தோல் பிரச்சனை, மூட்டுவலி, தலைவலி, அசதி, சோர்வு, அலர்ஜி, இது எல்லாம் ஒரே ரூட்ல இருந்து வரும். அந்த ரூட் தான் ஆமம். இதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, அந்த நேரம் சாப்பிடாதே. கடவுளுக்காக இல்ல, உங்க உடம்புக்காக. சரி, நீங்க சாப்பிடல, ஆனா வீட்ல சமைச்சு வச்ச சாப்பாடு, அதுவும் கெட்டு போகுமா? ஆமா, கிரகண நேரத்துல சூரியனோட யூவி கதிர்கள் தடைபடும். இந்த யூவி கதிர்கள் பாக்டீரியாவை கட்டுப்படுத்தும். யூவி இல்லன்னா பாக்டீரியா வேகமா பெருகும். காத்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் அசுர வேகத்துல பெருகும். சாதாரண நேரத்துல 10 மணி நேரம் ஆகிற கெட்டுதல் கிரகண நேரத்துல 1 மணி நேரத்துக்குள்ள நடக்கும். இதுக்குதான் நம்ம பாட்டிங்க தர்பை புல்லை யூஸ் பண்ணாங்க. தர்பை புல்லோட மேற்பரப்புல நானோ வடிவங்கள் இருக்கு. அது கதிர்வீச்சையும் நெகட்டிவ் சக்தியையும் தடுக்கிற மாதிரி செயல்படும். அதனாலதான் ஊறுகாய் ஜாடியில தர்பைப்புல், தண்ணி பானையில தர்பைப்புல், சமைச்ச சாப்பாட்டுக்கு மேல தர்பைப்புல். இது மூட நம்பிக்கை இல்ல, இது நம்ம மண்ணோட அறிவியல். நம்ம முன்னோர்கள் மாடர்ன் வார்த்தைகளை பயன்படுத்தல, ஆனா மாடர்ன் சயின்ஸ அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தினாங்க. இப்போ கோவில் விஷயத்துக்கு வரலாம். கோவில் ஒரு கட்டிடம் இல்ல, கோவில் ஒரு எனர்ஜி சென்டர். நம்ம நாட்டுல இருக்கிற பல பழைய கோவில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. அவ்வளவு காலம் தாண்டியும் அவை இன்னும் சக்தி வாய்ந்தா இருக்குது. ஏன் தெரியுமா? கருவறையில எந்திரம் இருக்கு. அது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து பெருக்கி பக்தர்களுக்கு கொடுக்கும். கிரகண நேரத்துல சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்ல வருது. அப்போ பூமியின் காந்தப்புலம் குழம்பும். இந்த மாற்றத்தால கோவில்ல இருக்கிற எந்திரங்களோட செயல்பாடு மாறலாம். வெளியே தர வேண்டிய சக்திய உள்ள இழுக்க ஆரம்பிக்கலாம். அதனாலதான் நம்ம பெரியவங்க கோவில மூடினாங்க. சாமிக்காக இல்ல, நமக்காக. சில பேர் கேப்பாங்க, அப்போ வீட்ல உட்கார்ந்து ஜபம் பண்ணலாமா? ஆமா, வீடே ஒரு சிறிய கோவில்தான். அமைதியா உட்கார்ந்து உள்ள கவனம் செலுத்தினா போதும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மூச்சு. இப்போ உங்க மூச்ச கவனிங்க. ஒரு நாசிதான் அதிகமா வேலை செய்யும். இதுதான் சாதாரண நிலை. ஆனா கிரகண நேரத்துல 2 நாசியும் சமமா ஓட ஆரம்பிக்கும். இதத்தான் சுழுமுனைன்னு சொல்வாங்க. இந்த நிலை யோகிகள் வருடக்கணக்கா தவம் இருந்து அடையிற நிலை. ஆனா கிரகண நேரத்துல இது இயற்கையாவே நடக்கும். இந்த நேரத்துல மனசு அமைதியாகும்.
மனசு அமைதியானா உங்க எண்ணங்கள் தெளிவாகும். எண்ணங்கள் தெளிவானா உங்க வாழ்க்கை தெளிவாகும். அந்த நேரத்துல செய்யற தியானம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. 1 நிமிட தியானம் சாதாரண நாள்ல 100 நிமிட தியானத்துக்கு சமம். அதனால தான் சொல்றேன், கிரகண நேரத்துல தூங்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, டிவி போடாதீங்க, அமைதியா உட்காருங்க. சித்தர் அகத்தியர் சொன்ன வார்த்தை, விதித்தனை வெல்லவே விழித்திரு. அர்த்தம், உன் விதியை மாற்றணும்னா கிரகண நேரத்துல விழித்திரு. இப்போ செய்ய வேண்டிய சிம்பிள் முறை, கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. கிரகண நேரத்துல முதுகுத்தண்டு நேரா வச்சு உட்காருங்க. தரையில உட்கார முடிஞ்சா அது இன்னும் நல்லது. கண்ண மூடுங்க, மெதுவா ஓம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணுமோ அத மனசுல தெளிவா நினைங்க. நல்ல உடல் நலம், நல்ல வேலை, நல்ல மனநிலை, நிம்மதி, சந்தோஷம், அவ்வளவுதான். கிரகணம் சாபமல்ல, அது ஒரு வாய்ப்பு, ஒரு ரீசெட், ஒரு புது தொடக்கம். ஒவ்வொரு கிரகணமும் நமக்கு ஒரு நினைவூட்டல். நீங்க இந்த உடம்பு மட்டும் இல்ல, நீங்க ஒரு சக்தி, நீங்க ஒரு உணர்வு, நீங்க ஒரு ஆன்மா. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்க சாதாரண மனிதர் இல்ல, நீங்க விழித்துக்கிட்ட ஆன்மா. இந்த கிரகணத்துல ஏதாவது நல்ல மாற்றம் நடந்துச்சுன்னா கமெண்ட்ல விழித்தேன் அப்படின்னு எழுதுங்க. இதே மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிஞ்சுக்க அறிவுக்கண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை விழித்திருங்கள்.